வெல்கம் டு ஜெய்கா தமிழ். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான பூவின் செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பூவின் பெயர் கொடிச்சம்பங்கி. கொடிகளில் தான் பூக்கும். அதிக வாசனை வீசக்கூடிய பூக்களில் இதுவும் ஒன்று. இது நம்ம வீட்டு கொடிச்சம்பங்கி செடி தான். இதில் கூடையாக பூக்கள் பறிக்கிற அளவு பூக்கள் பூக்கிறது. அதே மாதிரி காய்களும் அதிக அளவில் காய்க்கிறது. கொடிச்சம்பங்கி பூக்களில் பல வகைகள் இருக்குது. இந்த கொடிச்சம்பங்கி பூக்கள் மலர்ந்த பிறகு இதழ்கள் பின்னோக்கி வளையாது ஸ்டிஃபாக பட்டன் போல இருக்கும். அதனால் இந்த பூக்களை வச்சு சரமாக தொடுத்தாலோ அல்லது மாலையாக கட்டினாலோ நல்ல ஒரு கிராண்ட் லுக் தெரியும். கொடிச்சம்பங்கி விதைகளில் இருந்து முளைச்ச செடிகள் தான் இது. அக்டோபர் மாதம் மழை சீசன் ஆரம்பித்தாச்சு. இந்த அக்டோபர் மாதத்தில் கொடிச்சம்பங்கியை நடவு செய்தோன்னா நல்லா மழை தண்ணி கிடச்சி செடிகள் நல்ல தளதளன்னு செழிப்பாக வளர்ந்துடும். வெயில் உள்ள இடத்துல நடவு செய்து உரம் போட்டு வளர்க்க செடிகள் நல்ல மண்ணில் வேர் பிடிச்சு செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் வெயில் சீசன் ஆரம்பித்தோன்னா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடும். பராமரிப்பு அதிகம் இந்த செடிக்கு தேவைப்படாது. அப்போ கொஞ்சம் உரம் போட்டு தண்ணீர் விட்டு கொடுத்தாலே போதுமானது. கிராமப்புறங்களில் வேலி ஓரங்களில் இந்த செடிகள் வளர்ந்து பூத்திருக்கும். இதை யாருமே கண்டுக்கிட்டதில்லை. ஆனால் நகர்ப்புறங்களில் இந்த செடியை தேடி தேடி வாங்கி வச்சு வளர்க்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடுகளில் வாங்கி வச்சு வளர்த்தாலும் செடிகள் வளர்ந்துட்டே போகுது, ஒரு பூ கூட பூக்கல அப்படின்னு நிறைய பேர் என்னிடம் கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், தாய் செடியின் தரத்தை பார்த்து தான் செடிகளை தேர்வு செய்யணும். ஜெய்கா தமிழ் சேனலில் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கொடிச்சம்பங்கி செடிகள் என்னிடம் இப்போது அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எருக்கு பூக்களை மாதிரி இந்த கொடிச்சம்பங்கி பூக்களும் சூரிய சக்தி பெற்ற பூக்கள். இந்த பூக்களுக்கு அதிகமான வெயில் வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் இந்த செடியின் மேல் படுகிறதோ அந்த அளவுக்கு பூக்கள் பறிக்கலாம். கொடிச்சம்பங்கி பூக்களின் சீசன் எப்போ ஆரம்பிக்கும்னா வெயிலை பொறுத்து தான் இந்த சீசனும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். மார்ச்சில் இருந்து அக்டோபர் நவம்பர் வரை இந்த பூக்கள் பூக்கும். அக்டோபர் மாதம் மழை சீசன் ஆரம்பித்தோடனே இந்த செடிகள் நல்லா தழைஞ்சி வளரும். மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் நல்லா சேகரித்து வச்சுட்டு அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் சீசன் வெயில் சீசன் ஆரம்பித்த உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் கொடிச்சம்பங்கி நடவு செய்ய ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். மழை சீசன் ஆரம்பிச்சிடும். செடிகளும் நல்லா தழைஞ்சி வளரும். வீடுன்னு இருந்தால் ஒரு கொடிச்சம்பங்கி செடி கட்டாயம் வீட்டில் வளர்க்கணும். எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பூக்களை சாற்றி வழிபாடு செய்யலாம். குரு பகவானுக்கு ஏற்ற மலர் மஞ்சள். இந்த மஞ்சள் நிறமான கொடிச்சம்பங்கி பூக்களை வீட்டில் வளர்த்து மாலையாக கட்டி குரு பகவானுக்கு சாற்றி வழிபாடு பண்ணலாம். குரு வழிபாடு பண்ணும்போது நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கொடிச்சம்பங்கி செடிகள் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த பூக்களில் அதிக வாசனையும் தேனும் இருக்கிறதுனால தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், தேன் சிட்டுக்கள், குருவிகளெல்லாம் வருது. அதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி பெருகி நல்ல ஆரோக்கியமும் மன நிறைவும் கிடைப்பதுடன் ஐஸ்வர்யமும் பெருகுகிறது. காலை வேளையில் பூக்களின் வாசனை காற்றில் கலந்து வீசும். அந்த வாசனையை சுவாசிப்பவர்கள் எவ்வளவு டென்ஷனில் இருந்தாலும் அந்த டென்ஷன் நீங்கிரும். அவ்வளவு அருமையான சுகந்தம் உள்ளது இந்த பூக்கள். நன்றி, வணக்கம்.